ரீதியா பல பிளவுகளை சந்திச்ச ஒரு நாட்டுல, அதுவும் காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு சின்ன ஆலயம் எப்படி இந்த 4 வெவ்வேறு மதத்தினரையும் ஒண்ணா இணைக்குது? இந்த தொகுப்புல நாம இத பத்தி தான் ரொம்ப விரிவா அலசப் போறோம். இத புரிஞ்சுக்க நாம 5 முக்கிய விஷயங்கள பார்க்க போறோம். இந்த பல்சமய அற்புதம், பல மதங்களோட கதைகள், இதோட எளிய கட்டமைப்பு, இங்க நடக்கிற பரவசமூட்டும் திருவிழாக்கள், அப்புறம் காலப்போக்குல இங்க ஏற்பட்ட மாறுதல்கள். சரி, முதல்ல இந்த பல்சமய அற்புதத்தை பத்தி பாப்போம். பல்லாயிரம் வருஷங்களா கதிர்காமம் போய் சேர்றதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு. சுற்றிலும் அடர்ந்த காடு. இந்த தனிமை தான் இந்த இடத்தை இவ்வளவு புனிதமா பாதுகாத்திருக்குன்னு சொல்லலாம். இங்க இருக்கிற முக்கிய தெய்வம் யாருன்னு பாத்தீங்கன்னா கதிர்காம தேவியோ. பௌத்தர்கள் வணங்குற இந்த காவல் தெய்வம் ஹிந்துக்களோட போர்க்கடவுளான முருகனோட, அதாவது ஸ்கந்தகுமாரனோட ஒருங்கிணைத்து பார்க்கப்படுறார். பௌத்தர்களோட அமைதிக்கும் ஹிந்துக்களோட ஆழமான பக்திக்கும் நடுவுல இப்படி ஒரு இணைப்பு இருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப அபூர்வம் இல்லையா? இப்போ 2வது பகுதிக்கு வருவோம். பல மதங்கள், அவங்களோட பல கதைகள்.